கூடலூர் அருகே காட்டு யானை தாக்கிய ஒருவர் உயிரிழந்த நிலையில் யானை வனப்பகுதிக்குள் விரட்ட வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்தான கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஆல்வின் சுரேஷ் இணைந்திருக்கிறார். ஆல்வின் சுரேஷ், விவரங்கள். கூடலூர் மற்றும் பந்தலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் அவ்வப்போது வனப்பகுதியில் இருந்து வெளியேறும் காட்டு யானைகளானது ஊருக்குள் வருவதும், குடியிருப்பு பகுதிகளில் புலா வருவதும் மற்றும் விவசாய பயிர்களை சேதப்படுத்துவதும் அதிகரித்து காணப்பட்டு வருகிறது. சமீப காலமாக இந்த காட்டு யானைகள் ஊருக்குள் வருவது அதிகரித்தே இருந்து வந்தது. இந்த நிலையில் சேரம்பாடி பகுதியில் சப்பந்தோடு பகுதியில் குஞ்சி முகமது என்பவர் இன்று அதிகாலை வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்தார். அப்பொழுது அவருடைய வீட்டின் அருகாமையில் இருக்கக்கூடிய அவருடைய தோட்டத்தில் பாக்கு மற்றும் வாழை மரங்களை 2 காட்டு யானை சேதப்படுத்தியது. சத்தம் கேட்டு வீட்டை விட்டு வெளியே வந்த அவரை காட்டு யானை தாக்கியது. இதில் அவர் சம்பவ இடத்திலேயே பலியானார். தற்பொழுது வனத்துறையினர் அந்த பகுதிக்கு சென்று அவருடைய உடலை மீட்டு பந்தலூர் அரசு மருத்துவமனையில் உடற்கூறு ஆய்விற்காக கொண்டு சென்றனர். இப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பலமுறை அந்த காட்டு யானைகளை விரட்ட வேண்டும் என கோரிக்கை விடுத்து வந்த நிலையில் இதுவரை வனத்துறையினர் அதற்கான நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படவில்லை என கூறி தற்பொழுது பந்தலூரில் இருந்து கேரளா செல்லும் கூடிய மாநில சாலையில் சுமார் 3 மணி நேரமாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்பொழுது பொதுமக்களுடைய கோரிக்கை என்னவென்றால், இந்த யானையை முழுவதுமாக இங்கிருந்து விரட்டி அடர்ந்த வனப்பகுதிக்கு கொண்டு செல்ல வேண்டும், அது மட்டுமின்றி தங்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டமானது நடைபெற்று வருகிறது. தற்பொழுது வருவாய்த்துறை அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள், வனத்துறை உயர் அதிகாரிகள் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதில் பேச்சுவார்த்தையானது உடன்பாடு எட்டப்படவில்லை. மீண்டும் மாவட்ட ஆட்சியர் தங்களிடம் உறுதி அளித்தால் மட்டுமே இந்த போராட்டத்தை கைவிடப் போவதாக இப்பகுதி மக்கள் கூறி சுமார் 3 மணி நேரமாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அது மட்டுமின்றி தற்பொழுது பந்தலூரில் இருந்து கேரளா செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்தானது முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது. இப்பகுதியில் இருக்கக்கூடிய கடைகள் முழுவதும் அடைக்கப்பட்டு கருப்பு கொடிகள் ஏற்றப்பட்டு போராட்டமானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதில் சுமார் 200க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஆல்வின் சுரேஷ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.